இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வகுப்பாரிய சட்டம் தொடர்பாக மத்திய அரசு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் நேற்று அதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன சிக்கல் அது திருத்தம்ல? வக்பு சொத்து அப்படின்றது இறை சொத்து. பொதுவாக இந்துக்களில் வந்துக்கிட்டு சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இறை சொத்து ஒரு அமானிதம், பாதுகாப்பானது. அதை சூப்பரைஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர அதை விற்கிறதுக்கோ மற்றவர்களுக்கு ஒப்படைக்கிறதுக்கோ அதிகாரம் கிடையாது. வக்ஃபோடைய மீனிங்கே பெர்மனன்ட் டெடிகேஷன். ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப். அதை டெடிகேட் பண்ணிட்டா அதை திருப்பி எடுத்துக்க முடியாது, அதை மீண்டும் வாங்க முடியாது. அதில் தான் இன்றைக்கு இராணுவத்திற்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் இருக்குது. நிறைய சொத்துக்கள் மாஃபியா கையிலையும், நிறைய சொத்துக்கள் இல்லீகல் நிறைய பேர் வச்சிருக்காங்க, குத்தகைக்கு வச்சிருக்காங்க. எதுவுமே கணக்கிலேயே இல்லை. வகுப்பாரியம் இதை ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை. அதனால அரசு தலையிட்டு இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு தான் மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். இப்போ அந்த டைட்டில் நீங்கள் சொன்னதில் அவங்க ஏன் இந்த திருத்தத்தை கொண்டு வரோன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி எம்பவர்மெண்ட், எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட். இந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரியான எந்த திருத்தங்களோ இவங்க கொண்டு வந்த பில்லில் இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஏழை இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கல்வி, சமூக சீர்திருத்தம், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் பயன்படணும், அந்த பணம் பயன்படணும். ஆனால் அது எதுவுமே அப்படி இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அவங்ககிட்ட தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தானே கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு. இப்போ இந்த வக்ஃபு யார் கொடுக்கணுன்றதை கொண்டு வர்றாங்க, வரையறுக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யக்கூடாது. இது அப்சல்யூட்டாக ஆர்டிகல் 15க்கு எதிரானது. டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் த ரிலீஜியன். ஒரு மனிதனை மதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை தடுப்பது தவறு. அப்போ ஒரு தேவஸ்தானம் போர்டில் போய் ஒரு முஸ்லீமை உறுப்பினராக போடுங்கன்னு சொன்னால் எவ்வளோ அயோக்கியத்தனம். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் ஒரு முஸ்லீமை மேனேஜ் பண்ணுற உறுப்பினராக போகணும்னா எவ்வளோ. ஹெச்ஆர்என்சியில் ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஹெச்ஆர்என்சி ஆக்டே சொல்லுது, அவர்கள் ஒரு மத வழிபாட்டு தெரிந்தவர்கள், இந்துக்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதில் எந்த பொறுப்புக்கோ பதவிக்கோ வர முடியும். அப்போ அவர்களுக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டமா? இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் நேச்சர். கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜேபிசியில் இருக்காங்க. இந்த சமுதாயத்திற்கான ஒரு முக்கியமான தீர்மானம், ஒரு பில்லு தானே இந்த மசோதா. அவர்கள் 9 பேருமே இந்த மசோதாவை எதிர்க்கிறாங்க. ஆனால் அந்த சமுதாயத்தின் மீது இந்த பிஜேபி இந்த மசோதாவை திணிக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன? நீதிக்காக பேசக்கூடிய எல்லார்களும் இந்துக்களுக்கு எதிரானவர்களாக திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை பிஜேபி தொடர்ச்சியாக செய்யுது. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் வழக்கறிஞருமான திரு ராஜா முகமது நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். வகுப்பாரிய சட்டம் தொடர்பாக மத்திய அரசு சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் நேற்று அதை நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன சிக்கல் அது திருத்தம்ல? என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது, என்னென்ன சிக்கல்லாம் இருக்குது? வக்ஃபு சொத்து அப்படின்றது இறை சொத்து. பொதுவாக இந்துக்களில் சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க. அதாவது கோயில் சொத்தை கை வைக்கிறது குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்கள் இறை சொத்து ஒரு அமானிதம், பாதுகாப்பானது. அதை சூப்பரைஸ் பண்ணுறதுக்கு தான் அதிகாரம் இருக்கே தவிர அதை விற்கிறதுக்கோ மற்றவர்களுக்கு ஒப்படைக்கிறதுக்கோ அதிகாரம் கிடையாது. இந்த அடிப்படையில் தான் வக்ஃபு என்பது இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் கிரியேட் பண்ணணும். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேயே இது எல்லாம் சர்வே பண்ணப்பட்டு பல மன்னர்களால் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட சொத்து. நீங்கள் ராணி மங்கம்மா, அதே மாதிரி பாண்டியன் மன்னர், சோழ மன்னர், இந்த மாதிரி பல மன்னர்கள் இஸ்லாமியர்களுக்கு பல 2000 ஏக்கர், 1000 ஏக்கர், 500 ஏக்கர்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, சொத்துக்கள் வழங்கியிருக்காங்க. இது நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். இந்தியா முழுவதும் அதிகமான சொத்துக்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இதுக்கு. வக்ஃபோடைய மீனிங்கே பெர்மனன்ட் டெடிகேஷன். ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப். அதை டெடிகேட் பண்ணிட்டா அதை திருப்பி எடுத்துக்க முடியாது, அதை மீண்டும் வாங்க முடியாது. அதில் தான் இன்றைக்கு இராணுவத்திற்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்கள் வக்ஃபு சொத்துக்கள் இருக்குது. இப்போ அந்த வக்ஃபு சொத்துக்களுக்குன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷார் காலத்திலேயே சட்டங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ரொவின்சஸ், அந்தந்த மாநிலத்தில் சில சட்டங்கள் இருந்தது. மீண்டும் 1954 ஒரு சென்ட்ரலைஸ் ஆக்ட் இயற்றப்படுது. அதுக்கப்புறம் 1995 அது மாற்றப்படுது, திருத்தங்கள் செய்யப்படுது. 2013 திருத்தங்கள் செய்யப்படுது. இப்போ ஒரு சட்டம் திருத்தம் செய்யப்படணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த கம்யூனிட்டியில் இருந்து வாய்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் சமுதாயமும் ஒரு கோரிக்கை வைக்கிறது.
இந்த சட்டத்தில் வந்து சில பாதுகாப்பற்ற நிலைமையாக இருக்குது, இந்த சட்டம் வந்து வக்ஃபு சொத்தை வந்து அபகரிப்பவர்களுக்கு உதவியாக இருக்குது, அதனால் இதெல்லாம் பாதுகாக்கணும், அதனால் இந்த சட்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இதில் சில திருத்தங்களை கொண்டு வாங்க, நடைமுறை சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்து வரணும். அப்படி இந்த சமூகத்திட்ட வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திலேருந்து எந்த கோரிக்கையும் இந்த ஒன்றிய அரசுக்கு வந்துக்கிட்டு வக்ஃபு சொத்து சம்மந்தமாக வரல. அப்போ வராத போது வந்துக்கிட்டு வேணுமென்றே முஸ்லீம் சமுதாயத்தினுடைய இன்டர்னல் ரிலீஜியஸ் மேட்டரில் வந்து தொடர்ச்சியாக ஒன்றிய அரசு தலையிட்டுகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியும் முத்தலாக் சட்டம். இந்த முஸ்லீம் சமுதாயம் வந்து எங்கேயுமே கோரிக்கை வைக்கல, ஆனால் முத்தலாக் சட்டத்தை வந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் பெண்கள் கோரிக்கை வைத்து தான் அந்த சட்டம் நீக்கப்பட்டது. அதுதான் உச்சநீதிமன்றம் மத்திய அரசுடைய அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில் கூட கேள்வி எழுப்பியிருக்கு. ஒரு மூணு வாரத்துக்கு முன்பாக எத்தனை வழக்குகள் முத்தலாக் சட்டத்தில் நீங்கள் பதிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே அரசாங்கத்திட்ட ஒரு டேட்டாவும் கிடையாது. ஒரு 2-3 சம்பவங்களை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் வந்து குற்றப்படுத்துவது வந்து எந்த சமுதாயத்திலையும் வந்து நடக்க முடியாது. அந்த அடிப்படையில் வந்துக்கிட்டு தொடர்ச்சியாக அடுத்த பொது சிவில் சட்டம் இந்த மாதிரி வந்துக்கிட்டு சிறுபான்மை பெரும்பான்மை என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கை வந்து அப்படியே நிலைத்து இருக்க செய்வதற்காக இது பிஜேபியினுடைய ஒரு அரசியல் யுக்தி. ஆனால் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வகுப்பு வாரிய சொத்துக்கள் வந்து நிறைய சொத்துக்கள் வந்து மாஃபியா கையிலையும், நிறைய சொத்துக்கள் இல்லீகல் நிறைய பேர் வச்சுருக்காங்க, குத்தகைக்கு வச்சுருக்காங்க, எதுவுமே கணக்குலேயே இல்லை, ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் இருக்குது. இதில் எவ்வளோ சொத்துக்கள் வந்து வருமானம் வருது, மந்த்லி எவ்வளோ வருது, இதனுடைய கணக்குகள்லாம் என்ன, வகுப்பு வாரியம் இதை ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை. அதனால் அரசு வந்து தலையிட்டு இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை இருக்குன்னு தான் மத்திய அமைச்சர் வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்கிறது ஒரு ஃபேக்டராக நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த டைட்டில் நீங்கள் சொன்னதில் அவங்க ஏன் இந்த திருத்தத்தை கொண்டு வரோன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி எம்பவர்மெண்ட், எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட். இந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரியான எந்த திருத்தங்களோ இவங்க கொண்டு வந்த பில்லில் இல்லை. எஃபிஷியன்ட்டில் இது வராது, எஃபிஷியன்சியில் இல்லை. ஏன் வரலன்னு நான் சொல்கிறேன். அதாவது வந்துட்டு ஒரு சட்டம் அது நடைமுறையில் சில காலங்களில் வந்து யூஸ் இல்லாமல் போகும். இந்த ப்ரெசண்ட் நடைமுறையில் அதற்கேற்ற மாதிரி அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, எஃபிஷியன்ட் பண்ணுறதுக்காக சில திருத்தங்களை கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும், வக்ஃபு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சமீபத்தில் 1995க்கு அப்புறம் 2013க்கு அப்புறம் ஒரு பக்காவான ஒரு பாதுகாப்பு வந்து இந்த வக்ஃபு சட்டத்தில் இருக்குது. அதில் வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயும் இருக்கிற மாதிரியான சில நடைமுறை சிக்கல்கள், ஊழல்கள் இந்த மாதிரி வந்து இருக்கும். அது எல்லா இன்ஸ்டிடியூஷன்லேயும் இருக்குது. இப்போ பாராளுமன்றத்தில் ஊழல் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதனால் பாராளுமன்றத்தை கலைக்க முடியுமா? கலைக்க முடியாது. அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அடிப்படை உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் இஸ்லாமியர்களுக்கு வழங்கியிருக்கு. ரைட் டு ரிலீஜியஸு, அதே மாதிரி வந்துட்டு ரைட் டு ரிலீஜியஸ் அட்டானமஸ், அதாவது தன்னுடைய மத சுயேட்சையில் வந்துட்டு யாருமே தலையிடக்கூடாது. இப்போ இங்கே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாமியர்களுடைய ரிலீஜியஸ் அட்டானமஸில் வந்துக்கிட்டு இன்டர்ஃபியர் ஆகக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க. இல்லையே, இப்போ அந்த சொத்துக்களை எடுத்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஏழை இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, கல்வி, சமூக சீர்திருத்தம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சொத்துக்கள் பயன்படணும், அந்த பணம் பயன்படணும். ஆனால் அது எதுவுமே அப்படி இல்லாமல் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அவங்ககிட்ட தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு தானே கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு. ஆனால் அந்த சட்டத்தினுடைய திருத்தம் அதை சொல்லுதா? கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு. ஆனால் சட்டத்தினுடைய திருத்தம் அப்படி சொல்லுதாண்டா? கிடையாது. சட்டத்தினுடைய திருத்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கிரண் ரிஜிஜு சொல்கிறது சரியாக தவறான்னு தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பாரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் வக்ஃபுக்கு வந்து இப்போ நீங்கள் திருப்பதிக்கு போனீங்கன்னா முஸ்லீம்கள், இந்துக்கள் எல்லா பேருமே வந்துக்கிட்டு அவங்களுடைய மனச்சாட்சிக்கு உட்பட்டு எதையாவது நகையை டொனேட் பண்ணுவாங்க, எதாவது பண்ணுவாங்க. அதே மாதிரி நாகூர் தர்காவில் வந்து இந்துக்கள் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்கள்ல. இப்போ இந்த வக்ஃபு வந்து யார் கொடுக்கணுன்றதை கொண்டு வர்றாங்க, வரையறுக்கிறாங்க. அது வந்து எப்படின்னா, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யக்கூடாது. அப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் நிறைய சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாகூர் தர்காவில் இருந்து பல புராதன தர்காக்களுக்கு வந்துட்டு முஸ்லீம்களை விட நான் முஸ்லீம்கள் வந்து அதிகமாக செல்லக்கூடியது இருக்குது. அவங்க மனச்சாட்சிக்கு உட்பட்டு அவங்களுடைய நோயை வந்து தீர்க்கணும், இந்த மாதிரியான பல பிரார்த்தனைக்கு போவாங்க. அது நடந்துட்டால் அவங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு இடத்த எழுதி கொடுப்பது, வக்ஃபு செய்வது வந்து இயற்கை. ஆனால் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வக்ஃபு வர்றதை தடுப்பதற்காக இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. இது அப்சல்யூட்டாக ஆர்டிகல் 15க்கு எதிரானது. டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் த ரிலீஜியன். ஒரு மனிதனை வந்துக்கிட்டு மதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை தடுப்பது வந்து தவறு. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அது வந்து கூடாது. அதை வந்து இவர்கள் வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. நம்பர் 2 வந்து முஸ்லீமாக இருந்தால் கூட 5 ஆண்டுகள் அவர்கள் முஸ்லீமாக என்ன செய்யணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும்.
அந்த ப்ராக்டிஸை வந்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட வந்து உறுதிப்படுத்திட்டு தான் வக்ஃபு பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க பாதுகாப்பது இருக்கட்டும், வக்ஃபு வர்றதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு லிமிட் பண்ணுறாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இனி இந்த சமூகத்துக்கு எந்த சொத்துக்களும் வக்ஃபாக கிடைக்கக்கூடாது அப்படின்றத கொண்டு போகிறாங்க. ஒன்று. நம்பர் 2 வந்து இதில் ரொம்ப மிக முக்கியமான சரத்து என்னென்னா, போர்டு தமிழ்நாடு வக்ஃப் போர்டுன்னு இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கிரண் ராஜு சொல்கிறார்ல, இதை நாங்கள் டெவலப் பண்ணி இந்த சமூகத்துக்கே திருப்பி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம்ட்டு. தமிழ்நாடு வக்ஃப் போர்டுன்னு மாதிரி வந்து ஆல் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் வக்ஃப் போர்டு இருக்குது. இந்த வக்ஃப் போர்டுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், 1954க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்தையெல்லாம் சர்வே பண்ணி ஒரு ப்ரொஃபார்மா ரிப்போர்ட் தயாரித்து வச்சுருக்காங்க. 58ல லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அஃபிஷியல் கெஜெட்டில் வந்த சர்வே நம்பர் தான் வக்ஃபு சொத்து. இப்போ அதற்கு அடுத்து பல்வேறு நபர்கள் வந்துட்டு அந்த வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்து டாக்குமெண்ட் வந்து போட தொடங்கிட்டாங்க, என்க்ரோச்மெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. நிறைய ஆளுங்கட்சிகள், மாவட்ட செயலாளர்கள், ஈவன் வக்ஃபு அமைச்சர்களே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வக்ஃபு சொத்தை அபகரித்து வச்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டிலே இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இது ஒரு வக்ஃபு சொத்தா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் போர்டுக்கு இருந்தது. செக்ஷன் 40ல் வந்து போர்டுக்கு இருந்தது. அவங்க தான் டிக்ளரேஸ் பண்ணணும் இது வக்ஃபு சொத்தா இல்லையான்றது. அது யாரால் நடத்தப்பட்டது? இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்கள், இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இஸ்லாமிய IAS அதிகாரிகள், அதே மாதிரி வந்துக்கிட்டு இஸ்லாமிய வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர், பார் கவுன்சில் உறுப்பினர்கள், இப்படி கம்போஸ் பண்ண சொல்லக்கூடிய ஒரு 11 நபர்களை கொண்ட ஒரு குழு வந்து இருந்தது. அந்த குழு தான் அதை வந்து நிர்வகிச்சிருந்தது. இதில் அரசியல் தலையீடு இருக்காது. ஏன்னா எல்லா நபர்களும் வருவாங்க. அதாவது வந்து பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க, வந்து அட்வொகேட்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி இன்டெலெக்சுவல்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னா, முறையாக வந்து 2 நான் முஸ்லீம்ஸை உள்ளே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து புகுத்துறாங்க. கம்போசிஷனையே வந்து உடைக்கிறாங்க. இது ரிலீஜியஸ் அட்டானமஸுக்கு எதிரானதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இது வந்து ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமையாக கொடுத்தது என்னன்னா, உங்களுடைய மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனை, அதே மாதிரி ரிலீஜியஸ் அட்டானமஸை யாரும் தலையிடக்கூடாது. இப்போ திருப்பதி செயலிழக்க வைக்கிற முயற்சி. ஆமாம், இது செயலிழக்க வைக்கிறது ஒன்று வந்துக்கிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயல். இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 25ல இருந்து 30 வரைக்கும் எங்களுடைய ரைட்ஸ் அடிப்படை உரிமையை வரையறுக்குது. டிபேட்டில் வந்து கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டில் வந்துக்கிட்டு மைனாரிட்டியினுடைய ரைட்ஸை பற்றி பேசும்போது இதே சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து எல்லாரும் வந்துக்கிட்டு சிறுபான்மையினுடைய பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துவது தான் அந்த உண்மையான ஜனநாயகத்தினுடைய நீட்சி அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த ஜனநாயக நாட்டில் பெரும்பான்மைவாதம் இல்லை, ஜனநாயக நாட்டில் எல்லாருடைய ரைட்ஸையும் ஈக்குவலாக வந்துக்கிட்டு மதிக்கணும். அதே மாதிரி எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அப்போ ஒரு தேவஸ்தானம் போர்டில் போய் ஒரு முஸ்லீமை வந்துக்கிட்டு உறுப்பினராக போடுங்கன்னு சொன்னால் எவ்வளோ அயோக்கியத்தனம். அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் வந்துக்கிட்டு ஒரு முஸ்லீமை வந்து மேனேஜ் பண்ணுறதுல உறுப்பினராக போகணுன்னா எவ்வளோ. ஹெச்ஆர்என்சியில் ஒரு முஸ்லீம் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஹெச்ஆர்என்சி ஆக்டே சொல்லுது, அவர்கள் ஒரு மத வழிபாட்டு தெரிந்தவர்கள், இந்துக்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அதில் வந்து எந்த பொறுப்புக்கோ பதவிக்கோ வர முடியும். அப்போ அவர்களுக்கு ஒரு சட்டம், இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டமா? இது ஒரு டிஸ்கிரிமினேஷன் நேச்சர். அப்போ இஸ்லாமியர்களை பாகுபடுத்தி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வந்து ஒரு சட்ட ரெக்குயர்மெண்ட்ஸு, லிமிட்டேஷனு, இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக வந்து என்ன செய்யுது, திரித்து கொண்டு வரக்கூடிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்குறோம். இது கம்போசிஷன். அதே மாதிரி அந்த அதிகாரம், அந்த போர்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை முற்றிலுமாக தூக்கி வந்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யார்? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய அதிகாரி. ஆனால் இந்த ஆக்டில் வந்துக்கிட்டு 31C 31Bன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் சேர்க்குறாங்க. அந்த கிளாஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது ஒரு வக்ஃபு சொத்தா இல்லையா, இது முடிவெடுக்கிற அதிகாரம் மாவட்ட ஆட்சியர். இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இது வக்ஃபு சொத்தா கவர்மெண்ட் சொத்தா அப்படின்றதை வந்து ஒரு டிஸ்பியூட் வந்துட்டாலே இட்ஸ் நாட் டீம் டு பி வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. இது வந்து வக்ஃபு சொத்தாவே கருத்தில் இருக்கக்கூடாது, கவர்மெண்ட் சொத்தா தான் கருத்தில் இருக்கணும். அதாவது பிஃபோர் அட்ஜுடிகேஷனே நீங்கள் என்ன செஞ்சிடணும்டா, இட் இஸ் ஏ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, கன்சிடர் அஸ் ஏ கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் அவர் ஒரு ரிப்போர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அது வக்ஃபு சொத்துன்னா தான் வக்ஃபு சொத்து, இல்லாட்டி வந்துக்கிட்டு இது ஸ்டேட் கவர்மெண்ட். இன்றைக்கு நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் பல இடங்களில் பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் கவர்மெண்டோடைய அரசு அலுவலகங்கள் வக்ஃபு சொத்தில் இருக்குது. ஏன் நீங்கள் இன்றைக்கி வந்துக்கிட்டு திருச்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க, புழல் பிரிசனு, அதே மாதிரி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வக்ஃபு சொத்து. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு அது கவர்மெண்ட் சொத்தாக வந்து என்ன செய்யப்படுது, அபகரிக்கப்படுது. இப்போ இந்த சட்டம் வந்தால் ஒரே நாளில்
ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர்கள் அது கவர்மெண்ட் சொத்தாக மாறிடும். வக்ஃபு சொத்தாக மாறாது, கவர்மெண்ட் சொத்தாக மாறிடும். எந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அரசாங்கத்துக்கு எதிராக ரிப்போர்ட் இல்ல கொடுப்பாங்க? அதுதான் ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அந்த லிஸ்ட் படி அப்படி மாத்திர முடியும். அததான் அரசு கண்காணிக்கணும்ன்றாங்க. அதுதான் அரசு கண்காணிக்குது. அதான் சொல்கிறேன். ஒரு ஜஸ்ட் ஒரு பார்வை பார்க்குறோம் அவ்வளோதான். அதில் என்ன நடக்குதுன்றது ஒரு அரசு வந்து ஒரு கண்காணிக்க ட்ரை பண்ணுதுங்கும் போதே நம்ம இவ்வளோ பதட்டப்படணுமா? அதுதான் ரொம்ப தெளிவான வார்த்தைகளை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு உண்டான அதிகாரத்தை இது பண்ணும்போது ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் அதை மாற்றுவதற்கான அதிகாரத்தை கொடுக்குறாங்க. சரியா? இப்போ வக்ஃபு சொத்தில் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கும்? அந்த காலத்து மன்னர்கள் கொடுத்த பட்டயம் இருக்கும். சரியா? ஏதாவது வக்ஃபு நாமா இருக்கும், இல்லாட்டி ஒன்றுமே இருக்காது. அந்த நேரத்தில் சர்வேல வந்து அது வக்ஃபு சொத்துன்றது வந்திருக்கும். இதை வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் நான் கிட்டத்தட்ட 5 வருடங்களாக வக்ஃபுடைய கவுன்சிலாக இருந்திருக்கேன். எந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் ப்ரொஃபார்மா ரிப்போர்ட்டை வக்ஃபு சொத்துன்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்குறான். இதில் சேல் டீட்டா இருக்கும், இதில் பட்டா இருக்குமா? அந்த காலத்தில் வந்துக்கிட்டு என்ன இனாம் அப்படின்னு இருக்கும், அல்லது இந்த சொத்துக்கு வந்து மானியமாக வழங்கினதுன்னு இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, அப்போ இந்த மாதிரியான ரெக்கார்டிக்கல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது வக்ஃபு சொத்தாவே வந்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கன்சிடர் பண்ண மாட்டாங்க as per the ரெவன்யூ ரூல்ஸ். அப்போ இதில் வந்து ஸ்பெஷல் ஆக்ட் தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸ்பெஷல் பாடி தான் இல்லை இது வந்து ஆல்ரெடி சர்வைடு ப்ராப்பர்ட்டி, ஆல்ரெடி கெஜெட்டில் அஃபீஷியலாக நோட்டிஃபைட் பண்ண ப்ராப்பர்ட்டி, இது வக்ஃபு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட் வந்து அந்த போர்டுக்கு உண்டான அதிகாரம் அந்த பாதுகாப்பு அரணாக நின்று இருந்துச்சு. இன்றைக்கு நான் சமீபத்தில் நடந்ததை சொல்கிறேனே, இப்போ திருச்செந்துறைன்ற ஒரு மேட்டரில் தான் இந்த அமித்ஷா வந்து பார்லிமெண்ட்டில் பேசும்போது சொன்னார், வந்து 289 ஏக்கர் வக்ஃபு சொத்து, அது திருச்சியை மையப்படுத்திய ஒரு விஷயம், அதில் நிறையா கோயில்கள் இருக்குது, அதை வந்து அபகரிக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கடந்த இத்தனை ஆண்டுகளாக வக்ஃப் போர்டு நிர்வகிச்சிருக்கு இந்த சொத்தை. ஆனால் எங்கேயுமே போய் கோயிலை அகற்றணும்னு சொல்லலை, எங்கேயுமே போய் அந்த மக்களை வெளியேற்றணும்னு சொல்லலை. சூரியூர்னு சொல்லிட்டு திருச்சியில் ஒரு கிராமம், அதில் கிட்டத்தட்ட வந்து 1000 ஏக்கருக்கு மேலே வந்து வக்ஃபு சொத்து இருக்குது. ஆனால் அந்த நாமாலேயே, அந்த வக்ஃபு நாமாலேயே வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இதை சுற்றி சில கோயில்கள் இருக்குது, 9 குளங்கள் இருக்குது. இந்த மக்களை யாரையுமே நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, இவர்களுடைய வாழ்வியலுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. ஆனால் நான் வக்ஃப் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு செக்குலர் ஃபேப்ரிகேட்டில் வந்து அதை வக்ஃப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே எந்த நிலைமையில் இருக்கோ அந்த நிலைமையில் வந்து கண்டினியூ பண்ணுது. ஆனால் இவர்கள் இதையெல்லாம் வந்துக்கிட்டு தவறாக இந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்வது, உங்களுடைய சொத்துக்கள்லாம் அவங்க அபகரிக்கிறாங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு மதவாத பிரச்சாரத்திற்கு வந்து வழிவகுக்குமே தவிர வக்ஃப் போர்டில் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஏக்கரை வந்து பாதுகாத்து வச்சுருக்கு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த சட்டம் வந்துச்சுன்னு வைங்களேன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து ஒரு ஜுடிஷியல் அதிகாரத்தை எடுக்க முடியுமா? இப்போ வந்து வக்ஃபு சொத்தா இல்லையான்னு போர்டு முடிவு பண்ணதுக்கப்புறம் எங்கே போவாங்க? ட்ரைபுனலுக்கு போவாங்க. ட்ரைபுனல் யார் உட்காந்துருப்பா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, ஒரு எக்ஸ்பர்ட்டு, முஸ்லீம் எக்ஸ்பர்ட்டு, ஒரு ரெவன்யூ அத்தாரிட்டி, 3 பேர் கொண்ட சிவில் கோர்ட் வந்து இருக்குது. அதில் டாக்குமெண்ட் எல்லாம் மார்க் பண்ணி இது வக்ஃபு சொத்தா இல்லையான்றதை ஒரு அட்ஜுடிகேஷன் நடந்து ஜுடிஷியல் ஆர்டர் வரும். அதுக்கு எதிராக உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம். ஆனால் இந்த இதில் வந்துட்டு ட்ரைபுனலை பற்றி சைலண்ட் ஆகிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ஆர்டர் வந்து இட்ஸ் எ ஃபைனல். அதுக்கு மேலே அப்பீல் இருக்கா? கிடையாது, சைலண்டாக இருக்குது. ரிவிஷன் இருக்கா? சைலண்டாக இருக்குது. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த போர்டோடைய அதிகாரத்தையும் இந்த ட்ரைபுனலுடைய அதிகாரத்தையும் குறைச்சி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கையில் போய் ஒரு ஜுடிஷியல் ஃபங்க்ஷனை கொடுக்குறீங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்குதான்னா கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட சட்டங்கள் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனை போய் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ்ட்டு, ஐஏஎஸ்டியை, ஐபிஎஸ்டியை கொடுப்பதை வந்துட்டு ரத்து பண்ணியிருக்கு, ஸ்டெக் டவுன் பண்ணியிருக்கு உச்சநீதிமன்றம். பல சட்டங்கள் வந்து உதாரணமாக இருக்குது. தமிழ்நாட்டிலே பல சட்டங்களை வந்து ஸ்டெக் டவுன் பண்ணியிருக்கு. அதையும் மீறி இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஜுடிஷியல் ஃபங்க்ஷனை ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ்ட்டை கொடுக்குறாங்க. ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ்ட்டை கொடுத்தா இது கட்டாயமாக இது என்ன செய்யப்படும்னா, என்க்ரோச்சர்ஸ், லோக்கலில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், லோக்கலில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தினர், மாவட்ட செயலாளர்கள், இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன்ஸ். இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கு 1400 கோடி ரூபா சொத்து, விழுப்புரம் அபிஷேக் தக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு வக்ஃபு, அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துக்கிட்டு இது இருக்குது, ப்ரொஃபார்மா ரிப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்த காலத்திலேயே அது ஏலினேட்டட், அதாவது வந்துட்டு என்க்ரோச்சில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உயர்நீதிமன்றத்தில் இது ஏலினேட்டட்னு அந்த காலத்திலே இருக்குது. சப்சிக்வெண்ட்டாக 1975-78 நகராட்சி மன்றம் தீர்மானத்தின் அடிப்படையில் அந்த ப்ராப்பர்ட்டியை பூரா பட்டா போட்டு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஆனால் பழைய சட்டத்தில் ஒன்ஸ் வக்ஃப் இஸ் ஆல்வேஸ் வக்ஃப், 100 ஆண்டுகளாக இருந்தாலும் அதை மீட்டெடுக்கக்கூடிய உரிமை இருக்குது வக்ஃப் போர்டுக்கு.
வழக்கிடலாம். அந்த வழக்கில் வந்துட்டு ஒன்ஸ் சர்வேல வந்துட்டாலே வக்ஃபு சொத்து. அதை லீகலைஸாக மாற்றலாம். டெனண்ட்டாக இருக்கலாம், லீஸுக்கு இருக்கலாம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வக்ஃபு சொத்துல இந்துக்கள் தான் வந்து இன்றைக்கும் வந்து தர வாடகை கட்டிகிட்டு இருக்காங்க, வாடகைக்கு இருக்காங்க. யாரும் மத அடிப்படையில் எந்த வேறுபாடும் எந்த வக்ஃபு வாரியமும் வந்துட்டு இந்தியாவில் கட்டினது. அதை எதுவுமே சொல்ல சார். நேற்று அமைச்சர் பேசும்போது கூட அதை சொல்லலை. இது மதம், நீங்கள் தர்காவையோ நாங்கள் மத இதுலையோ எதுக்குள்ளேயுமே வரலை. இந்த கணக்கில் வராமல் இருக்கிற விஷயங்கள், இதுக்குள்ள வகுப்போட தலைவர்களாக இருக்கிறவங்களும் கூட நிறைய இதில் ஊழல் பண்ணுறாங்க. அந்த இதெல்லாம் நம்ம கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஊழல் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒன்று இருக்குல்ல? இல்லை, நான் சொல்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட ஒரு ரெவன்யூ ரெக்கார்டில் பட்டா வாங்குறதுக்கு எவ்வளோ ஊழல் இருக்குது? இன்றைக்கு நீங்கள் மைக் எடுத்துகிட்டு போங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகத்திலையும். இன்றைக்கு ஊழல் அதிகமாக பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் வகுப்பு போர்டு நீங்கள் ஒரு சொத்து கிளைம் பண்ணுறீங்களா? டிஸ்ட்ரிக்ட் வகுப்போர்டில் வந்து இல்லாத சொத்தை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அரசோட சொத்துன்னு அப்படி ஒரு அறிக்கை கொடுத்துட முடியுமா? கொடுத்துட முடியும், கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன். அபிஷேக் தக்கா விஷயத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இந்த சட்டம் இருக்கும்போதே, இவ்வளோ பாதுகாப்பான சட்டங்கள் இருக்கும்போதே, இது வந்துக்கிட்டு மியர் ப்ரொஃபார்மா ரிப்போர்ட் இஸ் நாட் கன்சிடர்ஸ் வந்து ஒர்க் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ரிப்போர்ட் கொடுத்து இதை ரிஜிஸ்டர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. 1500 கோடி ரூபாய் சொத்தை ஒரு கையெழுத்து, ஒரு தலையெழுத்து மாற்றிட முடியும். அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் அமைச்சர்களுடைய ப்ரெஷர் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுடைய ப்ரெஷர் இருக்குது. ஆனால் வக்ஃபு வாரியம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிஓ வந்து ரிப்போர்ட் அனுப்புகிறாரு, சப் ரிஜிஸ்டாருக்கு. அது வந்து வழக்காக மாறுது. அப்போ இங்கே வந்து என்ன பார்க்கப்படணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டாண்டு காலம் கிட்டத்தட்ட வந்துட்டு 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளோடைய ப்ராப்பர்ட்டி அது வந்து அப்படியே வந்துக்கிட்டு பை கஸ்டம்ஸில் வந்துக்கிட்டு நடைமுறையில் ஒரு ப்ரொஃபார்மா ரிப்போர்ட்டோடு வந்து நிர்வகிக்கப்படுது. இங்கே திடீர்னு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போனால் பட்டா இருக்கா, ஈசி இருக்கா, அது இருக்கான்னு சொல்லி ஒரு நார்மல் ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் இதை கன்சிடர் பண்ணி உடனே வந்துக்கிட்டு அதை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து இதில் நீங்கள் சொல்லக்கூடிய கிரண் ரிஜிஜு சொல்லக்கூடிய எந்த ஒரு சின்ன பாதுகாப்பும் எந்த சரத்தும் இல்லை. இதில் மெயினான ஊழல் நான் வரேன், அந்த ஊழலுக்கு வர்றேன். நான் மெயினான சரத்து ஒன்று சொல்கிறேன். அப்படி கிரண் ரிஜிஜு சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஹெச்ஆர்என்சியில் ஒரு சரத்து இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால் லிமிடேஷன் ஆக்ட் அப்ளை ஆகாது. கோயில் சொத்துக்கோ வக்ஃபு சொத்துக்கோ லிமிடேஷன் ஆக்ட், அதாவது 3 ஆண்டுகளில் வந்து சூட் பண்ணணும். அதே மாதிரி வந்துக்கிட்டு 12 கவர்மெண்ட் ப்ராப்ளம்னா 12 ஆண்டுகளில் வந்துட்டு சூட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டன் லிமிடேஷன் இருக்குல்ல. அந்த லிமிடேஷன் ஆக்ட் ஹெச்ஆர்என்சிக்கும் அப்ளை ஆகாது, வக்ஃபு சொத்துக்கும் அப்ளை ஆகாது. ஆனால் கிரண் ரிஜிஜு இதை தூக்குறாரு பின்வழியாக. அப்போ இதை தூக்கிட்டா ஒட்டுமொத்த பாதுகாப்பும் போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 60-70% வக்ஃபு சொத்துக்கள் ஆக்குபேஷனில் இருக்குது. ஆக்குபைடு அவன் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். அவனை எப்போ வேணாலும் சூட் பண்ணி தூக்கிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், அந்த என்க்ரோச்மெண்ட்டை நீக்கிக்கலாம்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது வக்ஃப் போர்டுக்கு ஆதரவாக. ஆனால் அந்த பாதுகாப்பை, ஒரு மிக முக்கியமான பாதுகாப்பை வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா ஒமிட் பண்ணுறாங்க இந்த செக்ஷனில் இருந்து. அதே மாதிரி ஊழலை பற்றி சொல்கிறீங்க, வக்ஃப் வாரியத்தில் ஊழல் இல்லையா அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஒன்றிய அமைச்சகத்தில் எல்லா இடத்துலையுமே ஊழல் இருக்குது. ஊழல் இருக்கிறக்காண்டி அந்த சிஸ்டத்தை மாற்ற முடியாது. அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சரி, கரெக்ட் பண்ணணும். அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் இதற்காக இந்த வக்ஃபு வாரியத்துக்காக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது? போன ஒன்றிய அமைச்சகம் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்குன்னு ஒரு அமைச்சகம் இருக்குல்ல, மைனாரிட்டி, அந்த மைனாரிட்டி அஃபேர்ஸுக்கு உண்டான கீழே இருக்கக்கூடிய அந்த கமிட்டிக்கு ஆட்களை கூட போடல, கிறிஸ்துவர்களை போடல, முஸ்லீம்களை போடல. 10 ஆண்டுகள் அந்த இது தூங்குது. மைனாரிட்டி கமிஷன் ஃபங்க்ஷனே ஆகலை. என்ன நீங்கள் வந்து சிறுபான்மை சமுதாயத்தை பாதுகாத்துட்டீங்க? என்ன திட்டத்தை மைனாரிட்டி கமிஷன் வந்து, மைனாரிட்டி அமைச்சகம் வந்து இந்த சிறுபான்மை சமுதாயத்துக்கு அறிவிச்சு வச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். கிரண் ரிஜிஜு ஒன்று சொல்லட்டும், அந்த அமைச்சகத்தையே ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடக்கூடிய வேலையை வந்து என்ன செய்கிறாங்க, இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிரண் ரிஜிஜுவோ அல்லது மோடியோ அல்லது அமித்ஷாவோ, அதாவது வந்துட்டு ஒரு நெய்யை தடவி, ஒரு தேனை தடவி வந்துக்கிட்டு இந்த சின்ன பிள்ளைக்கு ஊட்டுற மாதிரி வந்து இந்த சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக பல பசப்பு வார்த்தைகளை வந்து சொல்லலாம் நாடாளுமன்றத்தில். ஏன் நேற்று அமித்ஷா பேசும்போது சொல்கிறாரு, அவ்வளவு எதிர்ப்புகள் இருந்துச்சு ஜேபிசி மீட்டிங்கில். ஜேபிசி மீட்டிங்கில் நான் போய் வந்து ஜேபிசி முன்னாடி இருந்தேன், நிறையா மூத்த வழக்கறிஞர்கள் வந்திருந்தாங்க. அது என்ன ஜேபிசியாவே நடந்தது? போய் ஒரு டீயை குடிச்சிட்டு எந்திரிச்சு வெளியே போங்கன்னு சொன்னாங்க. யார் வந்து கருத்து கேட்டா? யார் கருத்து சொல்ல அனுமதிச்சா? அப்போ வந்து அவ்வளவு ஜனநாயக படுகொலையே அந்த ஜேபிசி பண்ணுச்சு. இதையெல்லாம் வந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, கம்ப்ளைண்ட்டாக மாற்றுறாங்க. கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜேபிசியில் இருக்காங்க. இந்த சமுதாயத்திற்கான ஒரு முக்கியமான தீர்மானம், ஒரு பில்லு தானே இந்த மசோதா. அவர்கள் 9 பேருமே இந்த மசோதாவை எதிர்க்கிறாங்க. ஆனால் அந்த சமுதாயத்தின் மீது இந்த பிஜேபி இந்த மசோதாவை திணிக்குது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன? உங்கள்கிட்ட யாரும் கோரிக்கை வைக்கலை, நீங்களாக கொண்டு வர்றீங்க. நீங்களாக கொண்டு வந்த மசோதாவில் நீங்களாக ஒரு குழுவை போடுறீங்க. அந்த குழுவிலே
எல்லா எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அதை எதிர்க்கிறாங்க. இல்ல நிறைய இஸ்லாமிய தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்களே என்ன சார். இப்போ சொல்லியிருக்காங்க? யூபியில கூட கிட்டத்தட்ட இந்த ஆண்டுக்கு 3,50,000 கோடி வர வேண்டிய லாபம் வரக்கூடிய வகுப்பு சொத்து, அதனுடைய கணக்கு என்னன்னே தெரியல. நிறைய வகுப்பு போர்டில் இருக்கிற மெம்பர்ஸே வந்து நிறைய ஊழல் அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க, அவங்களே குத்தகைக்கு விட்டுக்கிறாங்க, அந்த பணத்தை அவங்களே எடுத்துக்கிறாங்கிற விமர்சனத்தோட செய்தித்தாள்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. டெய்லி நம்ம பார்த்துட்டே அதாவது தான் சார் இருக்கோம். நாட்டில் வந்து நீங்க உடனே 1-2 இஸ்லாமியர்கள் சொல்லாதீங்க, நம்ம அதுவும் ஒரு வாதத்தை நம்ம எடுத்துக்கணும். நான் சொல்கிறேன், யூபியில் ஒரு முஸ்லீம், யூபி வக்ஃப் போர்டில் ஒரு முஸ்லீம் இல்லை இந்த வக்ஃபு மசோதா தப்புன்னு சொல்லிட்டான்டா, அவன் யூபியில் வாழவே முடியாது, யோகி ஆட்சியில் வாழவே முடியாது. சரியா? நீங்கள் ஒன்றெண்டுன்னு இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நாட்டில் வந்து பிரச்சனைகளும் ஊழல்களும் நடப்பது இயற்கை. இப்போ கொலை நடக்கிறதுனால இந்த வந்து ஒட்டுமொத்த சட்டமும் தப்பாயிராது. சரியா? சட்டம் வந்து சரியாக இருக்கா இல்லையா, இதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். வக்ஃப் போர்டு அப்படின்ற ஒரு அமைப்பு, ஒரு ஆள் ஊழல் வாங்குறான்னு வைங்களேன், இப்போ 11 பேரில் 2 பேர் வந்து லஞ்சம் வாங்குறான்னு வைங்களேன், மீதி 8 பேர் அதை கட்டுப்படுத்துவாங்க. டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ்ட் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனலிஸ்ட் இருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு காம்போசிஷன் வந்து வக்ஃப் போர்டுக்கு இருக்குது. அப்போ அங்கே போய் நீங்கள் தேவையில்லாமல் அந்த மதத்தை பற்றி தெரியாதவர்கள், அந்த மத நடைமுறைகளை பற்றி தெரியாதவர்கள், திருக்குரானை பற்றியோ ஹதீஸை பற்றியோ தெரியாதவர்கள் 2 பேரை நீங்கள் மூக்க நுழைக்கிறது, அது ஒரு ரிலீஜியஸ் அட்டானமஸில் மூக்க நுழைக்கிறது. இதை எந்த இந்துக்களாச்சும் ஏற்றுக்குவாங்களா? முருகன் டெம்பிளில், திருப்பதியில், எல்லா தேவஸ்தானத்துலேயும் வந்துக்கிட்டு இல்லை யார் வேணாலும் வரலாம் நிர்வகிக்கிறதுக்குன்னு சொன்னால் இந்துக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களே, எப்படி இஸ்லாமியர்கள் மட்டும் ஏற்றுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வாதம். ரெண்டாவது வந்துட்டு இதில் வந்துக்கிட்டு டிரான்ஸ்பரன்சி மோடில் என்ன சரத்து இருக்குது, சரத்தை பேச மாட்டாரு. இதில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன், அந்த பாதுகாப்பை வந்தாலே ஒருவேளை டிரான்ஸ்பரன்சி வரும்னு மத்திய அரசு யாரு அந்த சரத்து தானே முக்கியம். நீங்கள் வந்து முன்வைத்த சரத்தை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது வந்துட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அலாட் பண்ணுறீங்க, போர்டோடைய அதிகாரையும் ட்ரைபுனலோடைய அதிகாரத்தையும் வந்துக்கிட்டு குறைக்கிறீங்க. அதே மாதிரி வந்துக்கிட்டு யார் வக்ஃபு பண்ணணுன்றத ஒரு நடைமுறையை கொண்டு வர்றீங்க. ஒட்டு மொத்தமாக லிமிட்டேஷன், ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக அந்த விஷயத்தை தூக்குறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஹெச்ஆர்என்சியில் இந்தியா ஃபுல்லாக எந்த கோயில் சொத்துக்கும் லிமிட்டேஷன் அப்ளை ஆகாது அப்படின்ற அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குல்ல, அதை தூக்க முடியுமா அவங்களால? எத்தனை கோயில் சொத்துக்கள் ஆக்குப்பையில் இருக்குது. இன்றைக்கி சேகர் பாபு ஒவ்வொரு சட்டமன்றத்துலேயும் வந்துக்கிட்டு அவ்வளோ சொத்தை நான் மீட்டெடுத்தேன், இவ்வளோ சொத்தை மீட்டெடுத்தேன், எத்தனை ஆண்டு காலம் கழித்து மீட்டெடுத்திருக்காரு. அதெல்லாம் லிமிட்டேஷன் ஆக்ட் அப்ளை ஆகாதனால தானே எடுக்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரியான ஒரு உரிமை நாளைக்கு ஒரு நல்ல வக்ஃப் போர்டு சேர்மன் வரும்போது அதை செய்வானா இல்லையா? ஒரு நல்ல அமைச்சர் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது செய்ய முடியுமா இல்லையா? அப்போ அந்த சட்ட பாதுகாப்பை இன்றைக்கு நீங்கள் நீக்குனீங்கன்னா எந்த நல்லவன் வந்தால் கூட அதை டிரான்ஸ்பரண்ட் ஆக்க முடியாது, டெவலப் பண்ண முடியாது, இந்த சமுதாயத்துக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். பல லட்சம் ஏக்கர்கள் வந்து வக்ஃபு சொத்துக்கள் இந்த சட்டம் வந்தால் ஒரு நிமிடத்தில் இந்த சமூகத்திலிருந்து போயிடும். அப்போ ஒரு முஸ்லீம் சமூகத்திற்கான ஒரு மிகப்பெரிய பேக்கப் இந்த வக்ஃபு சொத்து அப்படின்றத தெரிந்து இந்த வக்ஃபு சொத்தை ஒட்டுமொத்தமாக டிஸ்மேண்டல் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆக்ட். என்னன்னா இப்போ திரும்பவும் அந்த எதிர்த்தரப்பில் வைக்கிற ஆர்கியூமெண்ட், இது நிறைய பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட இருக்கு. மாஃபியாக்கள் பெரிய பெரிய பணம் படைச்சவங்க மாஃபியாக்கள் தான் இதை வச்சிருக்காங்க, இந்த சொத்துக்களை எல்லாம். அவங்கள தாண்டி எதுவும் பண்ண முடியல. அவங்களுக்கு சில வகுப்பு சேர்மன்லாம் உடந்தையா இருக்காங்க, அதுல வர பணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஏழை எளிய முஸ்லீம்கள் இன்னமும் ஒரு கல்வியிலோ இதுலையோ அவங்களுக்குலாம் இது எதுவுமே இது வகுப்போட ஒரிஜினலான அந்த இது என்னவோ அது எதுவுமே போய் சென்றடைய மாட்டேங்குது. இதை கொண்டு போய் இந்த சீர்திருத்தம் பண்ணாதானே கீழே இருக்கிறவங்க பயனடைவாங்கன்னு மத்திய அரசு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்கல்ல, அந்த ஆர்கியூமெண்ட் நீங்க எப்படி? அதாவது குஜராத் கலவரத்தில் வந்து பெண்களை கற்பழித்தவர்கள் வந்து இஸ்லாமிய பெண்களை பற்றி நீலக்கண்ணீர் வடித்த கதை தான் இது. சரியா? இவர்கள் வந்து இஸ்லாமியர்களை பற்றி நீலக்கண்ணீர் வடித்தாலே அது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நாடகம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வந்து அரசாங்கத்தின் மீது நான் பகிரங்கமாக வைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதானி வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்காரு, அது வக்ஃபு சொத்து. அந்த வக்ஃபு சொத்துக்கு இன்றைக்கும் வந்து வழக்கு நடக்குது. இன்றைக்கும் வந்து ரயில்வேயில் அதிகமான சொத்துக்களை அதானிக்கும் அம்பானிக்கும் வந்து ஏலம் விட்டாங்க. அதானியில் அம்பானியினுடைய வீடு வந்து வக்ஃபு சொத்து, ஏலம் விட்டாங்க. இன்றைக்கி அடுத்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறது வக்ஃபு ப்ராப்பர்ட்டி. இதை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னா இந்த பெருமுதலாளிகளுக்கெல்லாம் ஏலத்தை கொடுத்து முடிச்சிடலாம் ஒன்றிய அரசு. அடுத்த பெருமுதலாளிகளுக்கு அவர்கள் ஏலத்தை கொடுத்து முடித்தா யார் வந்தாலும் அவன்கிட்ட மீட்டெடுக்க முடியாது. ஏன்னா அதுக்குண்டான சரத்து, பாதுகாப்பான சரத்து. நீங்கள் சொல்கிறீங்கள மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தால் இதில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான சரத்துக்களை நீக்க மாட்டார்கள்.
சரியா? அப்போ இந்த சமூகம் சொல்லுது இதெல்லாம் வந்து இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கான சரத்து. ஏன் உச்சநீதிமன்றமே சொல்லுது ஒன்ஸ் ஒர்க் இஸ் ஆல்வேஸ் ஒர்க், த கேரக்டர் ஆஃப் ஒர்க் cannot பி சேஞ்ச்டு. அதாவது வந்துட்டு நீங்கள் 50 வருஷம் நான் இருந்தேன், 100 வருஷம் இருந்தேன், அது ஏன் சொத்துன்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது. ஒரு கோயில் சொத்தையோ இறை சொத்தையோ வக்ஃபு சொத்தையோ கிளைம் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த பாதுகாப்பை தூக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்போ இதில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது? அப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து இஸ்லாமியர்களை பார்த்து நீலக்கண்ணீர் வலிக்கும் அளவிற்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்துட்டு அப்படி வேலைவாய்ப்பு கல்வி இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் 10% வந்து இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. வந்து இஸ்லாமியர்கள் வந்து தேசிய அளவில் இடஒதுக்கீடே நடைமுறைப்படுத்த சொல்கிறாங்களே. நீங்கள் முதல்ல அதெல்லாம் செஞ்சுருக்கணும். இந்த சமூகத்தை மேலோங்கி விடுறது, கல்வியில் பொருளாதாரத்தில் பின்னோக்கி இருக்கக்கூடிய சமூகம் எப்படி மேலோங்கும்? அந்த சமூகத்திற்கு உண்டான ஊரிய பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுத்தா தானே. ஏன் அதை கொடுக்க மாட்டேறீங்க? ஏன் வந்து பிராமணர் சமுதாயத்துக்கு மட்டும் இடஒதுக்கீடை நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா? ஏன் இந்த சிறுபான்மை சமுதாயத்துக்கு நீலக்கண்ணீர் வடிக்கக்கூடிய இந்த சிறுபான்மை சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல? அப்போ இந்த கிரண் ரிஜிஜுவோ அல்லது வந்து இவர்கள் பேசக்கூடிய ஒரு பேச்சும் இந்த சமுதாயம் நம்ப போகிறது கிடையாது. இந்த சமுதாயத்திற்காக நீலக்கண்ணீர் வடிப்பது வந்து இந்த சமுதாயம் வந்து ஏதோ வந்து பாவப்பட்டு அவங்க நீலக்கண்ணீர் வடிக்கிறாங்க நல்லதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் அந்த பில்லில் இருக்கக்கூடிய சரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஜேபிசியில் நீங்கள் நிறைய எதிர்ப்பு குரல்கள் வந்தது, திமுகவும் கடுமையாக எதிர்த்தாங்க. ஆனால் அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, இவங்க எல்லாரும் வாக்கு வங்கிக்காக, சிறுபான்மையினர் வாக்கு வங்கி தான் இவங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்குது. அந்த வாக்கு வங்கிக்காக இந்த சட்டம் எவ்வளோ நல்லதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் வேறு வழி இல்லாமல் வாக்கு வங்கிக்காக வந்து இவங்க எதிர்க்கிறாங்கன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இதை பொலிட்டிக்கல் கிரவுண்டுக்கு தள்ளுறாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வருது? வாக்கு வங்கி அரசியலுக்காக, பெரும்பான்மை வாக்கு வங்கி அரசியலுக்காக. அதாவது பிஜேபி இன்றைக்கு இந்த நாட்டை ஜனநாயக நாடாக வழி நடத்தலை. பிஜேபி இந்த நாட்டை எப்படி வழி நடத்துதுன்னா பெரும்பான்மைவாதம் சிறுபான்மைவாதம் என்ற போக்கில் பெரும்பான்மைவாதத்தினுடைய ஓட்டுக்களை கன்சால்டேட் பண்ணுறதுக்காண்டி சிறுபான்மையர்களை எல்லாம் வெறிநாய்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் சிறுபான்மை உரிமைகளில் தலையிட்டே இருக்கும்போது சிறுபான்மையினர்கள் குரல் எழுப்புகிறாங்க, உரிமைக்காக குரல் எழுப்புகிறாங்க. அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எதிர்க்கட்சிகளை எல்லாம் பெரும்பான்மைக்கு எதிராக திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு என்ன செய்யுது பிஜேபி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இவர்கள் தான் திட்டமிட்டு ஹிந்துத்துவ பாசிச அரசியலை, இந்த சிறுபான்மை பெரும்பான்மைவாத அரசியலை முன்னெடுக்கிறாங்களே தவிர எதிர்க்கட்சிகள் இல்லை. எதிர்க்கட்சிகள் சட்டப்பூர்வமான கேள்வியை கேட்குறாங்க. ஜேபிசி மீட்டிங்கில் சட்டப்பூர்வமான கேள்வியை கேட்குறோம். ஏன் இந்த லிமிட்டேஷன் பாதுகாப்பை வந்து நீங்கள் தூக்குறீங்க? அப்போ அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இல்லை இதை தூக்குனா இந்த பாதுகாப்பு இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி கிரண் ரிஜிஜு இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு இன்ச்சி கூட நாங்கள் நகட்ட விட மாட்டோம், இதுக்கு மேலே வேறு வலிமையான பாதுகாப்பை நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லணுமா இல்லையா? கிடையாது. ஏன் வக்ஃபு வாரியத்தினுடைய இதை வந்து குறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அதை வந்து பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறீங்களே. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பண்ணிடுவார்னா அதுக்குண்டான வலிமையான சரத்துக்கள் இருக்கணுமா இல்லையா? வக்ஃபு ஒன்ஸ் வந்து ப்ரொஃபோமாவில் வந்துருச்சுன்னா அதை வந்துக்கிட்டு வக்ஃபு சொத்தாக தான் கன்சிடர் பண்ணணும். அப் டு வந்துக்கிட்டு நீ வந்து டிசைட் பண்ணுற ஹைகோர்ட்லேயே சுப்ரீம் கோர்ட்லேயே டிசைட் பண்ணுற வரைக்கும் அது டீம் டு பி வக்ஃபு சொத்துன்னுலாம் சொல்லியிருக்கணும். டீம் டு பி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு ஏன் சொல்கிற? அப்போ வந்து ஒன்ஸ் உங்கள் ஹேண்டில் போனதுனையுமே அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ வந்து வக்ஃபு சொத்து இல்லைன்றத முன்முடிவு எடுத்துட்டு இந்த சமூகத்தினுடைய சொத்தை நீ எப்படி பாதுகாக்க முடியும்? அப்போ கிரண் ரிஜிஜு சொல்லுவதற்கும் இங்கே இருக்கக்கூடிய சரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இங்கே அரசியல் வந்து பெரும்பான்மைவாதத்துக்கும் சிறுபான்மைவாதத்திற்கும் தூண்டிவிடக்கூடிய ஒரு அரசியலுக்காக இந்த வக்ஃபு சொத்து முன்வைக்கப்படுது. இதில் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஜேபிசியில் வந்து பேசுனா வந்து எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஜேபிசி இந்த ஜனநாயக நாட்டில் நடந்ததே கிடையாது. நேற்று வந்து அமித்ஷா வந்து சொல்கிறாரு, கூச்சல் குழப்பம்லாம் இருக்குது, அதனால் எதிர்க்கட்சியினுடைய நோட்ஸையும் நான் வந்து டிசெண்டன்ட் வாய்ஸையும் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அமித்ஷாவுக்கு முன்னாடியே தெரியாதா டிசெண்டன்ட் வாய்ஸை வந்து இக்னோர் பண்ணியிருக்காங்கன்ட்டு? ஒரு குழு நீங்கள் தான் அமைக்கிறீங்க, அந்த குழுவில் வந்துக்கிட்டு கருத்து வருது, அந்த கருத்தை கூட உங்களுடைய பதிவில் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க? அப்போ பெரும்பான்மைவாதத்திற்காக, பெரும்பான்மை வாக்கு வங்கிக்காக, இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் சண்டை மூட்டுவதற்காக, ஒரு இந்துத்துவ அரசியலுக்காக இதை முன்னெடுக்கிறீங்க. அப்போ எதிர்க்கட்சிகள் அரசியல் நடத்தலை, இவர்கள் தான் திட்டமிட்டு அரசியல் நடத்துகிறார்கள். இதற்கு குரல் கொடுக்கக்கூடிய, அதாவது வந்துட்டு எந்த ஃபேவரும் முஸ்லீம் சமுதாயம் கேட்கல, எந்த எனக்கு வந்து இது பண்ணுங்க தயவு பண்ணுங்கன்னு கேட்கல, ஆனால் நீதியை கொடுக்கணும்ல. நீதிக்காக பேசக்கூடிய எல்லார்களும் இந்துக்களுக்கு எதிரானவர்களாக திசை திருப்பக்கூடிய ஒரு வேலையை பிஜேபி தொடர்ச்சியாக வந்து செய்து அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த வக்ஃபு திருத்த சட்டம். நாடாளுமன்றத்தில் வச்சுருக்காங்க, இன்னும் மக்களவையிலையும் அறிமுகப்படுத்த இருக்காங்க. ஸோ எதிர்க்கட்சிகள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க,
நீங்களாம் அடுத்தடுத்து எப்படி நகர கட்டாயமாக நாடாளுமன்றத்தில் வச்சுருக்காங்க. நாங்களும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக கடந்த 2 மாதங்களாக மக்கள் மன்றத்தில் இது தொடர்ச்சியாக வந்து கொண்டு போகிறோம். வக்பு சொத்துக்களை பாதுகாப்பது சம்பந்தமாக கட்டாயமாக மக்கள் மன்றம் இதை வந்து முறியடிக்கும். இதையும் மீறி வந்து இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஒரு நல்ல நீதி பரிபாலனமுள்ள நீதிபதி முன்பாக இது போச்சுன்னா ஒரு நிமிடத்தில் இந்த பில்லு வந்து என்ன செய்யும், குப்பை தொட்டிக்கு போயிடும். அப்போ வந்து இந்த நம்பிக்கை, இந்த நீதி பரிபாலன முறை மீது ஒன்றும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் நம்பிக்கை வச்சுருக்கு. அதே மாதிரி மக்கள் மன்றத்திலையும் நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். இந்த சட்டம் ஒருபோதும், ஏன்னா இறை சொத்தில் கை வைக்கிறது தேன்கூட்டில் கை வைப்பது போன்று. இது வந்து தனியாருடைய சொத்து இல்லை. சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையுள்ள எந்த இந்துக்களும் இந்த சட்டத்தை எதிர்ப்பார்கள். அதே போன்று தான் இறை சொத்தில் இவங்க கை வைக்கிறாங்க. இதை கட்டாயமாக இதை கை வைக்க விட மாட்டோம். மக்கள் மன்றம் இதை தடுத்து நிறுத்தும். நன்றி சார். நேரம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.